जय श्री राम, जय श्री राम, जय श्री राम. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने. இன்றைய தினம் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பல அவதாரங்களிலே மிகவும் முக்கியமாக பரிபூர்ண அவதாரங்களுக்குள்ளே மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமாவதாரத்தை தானும் உகந்து எடுத்தான் திரேதாயுகத்திலே. அந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு இக்ஷாகுல எம்பெருமானுக்கு ராமனுக்கு ஸ்ரீராமனுக்கு கோதண்டராமனுக்கு சீதாராமனுக்கு கௌசல்யா ராமனுக்கு அயோத்தியா ராமனுக்கு ஹனுமத் ராமனுக்கு இப்படி பலவாறு கொண்டாடப்படும்படியாக இருக்கக்கூடிய சத்யவான், சீலவான், வீரியவான், குணவான், தர்மவான் அப்படின்னு பலவாறு கொண்டாடப்படுகிற தேஜஸ் இருக்கக்கூடிய ஸ்ரீராமனுக்கு இன்றைய தினம் அயோத்தியாவிலே சந்நிதி என்று முன்னமே எழுப்பப்பட்டு இன்று எம்பெருமான் அங்கே பிரதிஷ்டாபனம் செய்யப்படுகிறான். ராம் லல்லா அப்படின்னு சொல்லப்படுகிறதான குழந்தை ராமனுக்கு அதி ஆச்சரியமான சன்னிவேசம். அந்த சன்னிவேசத்திலே பலவாறு வைதிகமான தர்மங்கள், காரியங்கள் அதெல்லாம் நடக்க உள்ளது. அந்த தருணத்திலே நம்ம எல்லாரும் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ராமன் அப்படின்னு சொன்னால் அந்த மரியாதா புருஷோத்தம் ராம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த எம்பெருமானிடத்திலே அத்தனை பக்தி கொண்டவர்களாக ராமனைப் போலே எல்லோரும் இருக்க வேணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் அவனுடைய கிருபா விசேஷத்திலே அது நடக்க வேணுமாகவும் பிரார்த்தித்து கொண்டு இந்த லோகமே நன்றாக இருக்க வேண்டும், இந்த லோகமே பக்தி பாரபட்சத்தோடு இருக்க வேண்டும், எல்லோரும் ராமராஜ்யத்தை ஆசைப்பட வேணும் அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய இன்றைய நன்னாளிலே ராமனை பற்றி அவனை பற்றி எல்லோரும் அறிந்ததாக இருக்கக்கூடிய சுலபமான விஷயமாக இருக்கக்கூடிய ஆனால் அனுஷ்டிப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயத்தை இன்று நாம் தெரிந்து கொள்ள முயற்சிப்போம். எல்லோரும் தெரிந்தது விஷ்ணு சகஸ்ரநாம அத்தியாயம் என்பது. பகவத்கீதையிலே, அதாவது மகாபாரதத்திலே 2 பாகங்கள். ஒன்று கண்ணன் உபதேசித்தான பகவத்கீதை, மற்றொன்று தான் அமர்ந்து கேட்டதான சகஸ்ரநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று சொல்லுகின்றோம். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய 1000 திருநாமங்களை கொண்டது. எம்பெருமானுக்கு 1000 திருநாமம் மட்டும்தானா? அல்ல, அவன் எடுத்த அவதாரங்களும் பலபல, அவனுக்கு இருக்கக்கூடிய திருநாமங்களும் பலபல. ஆனாலும் நம்மளுடைய சக்திக்கு ஏற்படும்படியாக ஒரு 1008 திருநாமங்கள் கொண்டதாக இந்த விஷ்ணு சகஸ்ரநாம அத்தியாயம் அமைந்துள்ளது. நம் பூர்வாச்சாரியர்களே குரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசரபட்டர் தானும் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு அதுக்கு அவர் பாஷ்யம் எழுதியுள்ளார். அதுக்கு பகவத் குண தர்ப்பணம் என்பது பேர். பராசரபட்டர் அப்படின்னாலே அவர் ராமாவதாரம் அப்படின்னு சொன்னால் அதில் போற உகந்திருப்பார். ராமபக்ஷபாதியாக எழுந்துள்ளிருந்தார் பராசரபட்டர். அந்த விஷ்ணு சகஸ்ரநாம அத்தியாயத்துக்கு தானும் பாஷ்யம் அருளினார், உரை அருளினார். ஏன்னா விஷ்ணு சகஸ்ரநாம அத்தியாயத்தில் இருக்கக்கூடியதான ராமனுக்குன்னு ராமாவதாரத்துக்குன்னு இருக்கக்கூடிய திருநாமங்கள் பரர்திகி பரமஸ்புட்டா துட்டப்புட்ட சுபேக்ஷணா ராமோ விராமோ விரதா மார்கோ நெய்யோ நயோனயா வீரசக்திமதாம் சிரேஷ்டோ தர்மோ தர்ம விதுத்தமஹா அப்படிங்கிற இந்த திருநாமங்கள் எல்லாம் பரர்திர்
பரமஸ்பட்டः துஷ்டः புட்டः சுபேக்ஷணः ராமः விராமः விரதோ மார்கோ நேயோ நயோ நயः வீரசக்திமதாம் சேட்டோ தர்மோ தர்ம விதுத்தமः. இந்த திருநாமங்கள் எல்லாம் 16 திருநாமங்கள். ராமனுக்கு ஒரே மிக்க இருக்கக்கூடிய கல்யாண குணங்களையும் பார்க்கிறோம், அதுவும் 16. அவனுக்குன்னு விட்டு சகசிரநாம அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்ட திருநாமங்களும் பார்த்தா அதுவும் 16. இந்த 16 திருநாமங்கள் ராமனுக்குன்னு இருந்தாலும் அந்த ராமனுடைய திருநாமங்கள் 16க்கும் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்னன்னு சுருக்கமாக பார்ப்போம். அதில் பரர்திஹி அப்படின்னு சொல்லப்படுகிற திருநாமம் தொடக்கமாக மிருத சஞ்சீவினியாக இருக்கக்கூடிய ராமகதை சொல்லுகிறதுன்னா பரர்திஹி பரமஸ்பட்டா துட்டா பரர்திஹி பரமஸ்பட்டா துட்டா புட்டா சுபேக்ஷணா ராமः விராமः விரதः மார்கः நேயः நயः அனயः வீரः சக்திமதாம் சேட்டः தர்மः தர்மவிதுத்தமः அப்படிங்கிற 16 திருநாமங்கள் ராமனுடைய சரித்திரங்களை சொல்லும்படியாகவே உள்ளது. இந்த திருநாமத்தை ஒவ்வொன்றா எப்படி அத்தை அனுபவிக்கலாம் என்று பார்ப்போம். சுருக்கமாக பார்ப்போம். இந்த நாளிலே அதாவது அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ராமருக்கு ஏற்பட்டதான சந்நிதியிலே பலவிதமான உற்சவங்கள் நடக்கும். பல பேர் பலவிதமாக அத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படிங்கிறதுனால அதனுடைய இந்த 16 திருநாமங்களையும் அவசியமாக இன்றைய தினத்தில் அதை கேட்டுக்கொண்டு நாம் தெரிந்து கொள்வோம். அந்த ராமனுக்கு இருக்கக்கூடிய பெருமையை நாம் புரிந்து கொள்ள வேணும். பரர்திஹி அப்படின்னு சொல்லப்படுகிறது. பராருத்திஹி யஸ்மின் சஹா பரர்திஹி அப்படிங்கிறது ராமனுக்கு இருக்கக்கூடிய ஸ்மிருதியை உடையவன். அவன் எப்பேற்பட்டவன்னா சமிருத்தியை உடையவன். எப்பேற்பட்ட சமிருத்தியை உடையவன்னா செல்வம் மல்கி இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். செல்வம்னா என்ன செல்வம் அப்படின்னா கல்யாண குண சமிருத்தியே அவனுக்கு இருக்கக்கூடிய செல்வம் அப்படின்னு வியாக்கியானம் அருள்கிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். கல்யாண குணங்கள் ராமனுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை தான் பரர்திஹி பரர்திர் அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணத்தில் இருக்கக்கூடிய பூர்த்தி சமிருத்தி. ஒருத்தட்ட நிறைய பணம் இருக்குன்னா அவரை பணம் இருக்குன்னு சொல்லுவோமே தவிர குணம் இருக்குன்னு சொல்ல மாட்டோம். கல்யாண குணங்கள் எல்லாம் ஒரு உருக்கொண்டு ஒரு உருவமாக இருக்கிறதுன்னா அது சக்கரவர்த்தி திருமகன் ராமன். அதனால்தான் பரர்திர் அப்படிங்கிற அந்த திருநாமம் சொல்லுகிறது. அப்போ ராமனுக்கு இருக்கக்கூடியதான இந்த கல்யாண குணத்தினுடைய பூர்த்தி அதை தான் சொல்லுகிறோம் இந்த திருநாமத்தாலே. அடுத்து 2வது பரமஸ்பட்டகா அப்படின்னு சொன்னால் தான் அவதாரம் பண்ணது என்னவோ ஸ்ரீராமனாக சக்கரவர்த்தி திருமகனாக தசரதனுக்கு பிள்ளையாக. ஆனால் ஆங்காங்கே அவனுடைய பரமத்துவம் ஸ்பட்டமாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது பரமத்துவம் ஸ்பட்டமாயிருக்க பெற்றவர் அப்படிங்கிற பொருள் பட்டருடைய பாஷ்யத்திலே சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரத்தத்தை பரமபதநாதனாக இருக்கக்கூடிய ராமன் தான் கீழிறங்கி ஒரு சக்கரவர்த்திக்கு ஒரு க்ஷத்திரிய ராஜாவுக்கு பிள்ளையாக வந்து பிறந்தாலும் கூட தன்னுடைய பரத்தத்தை ஒழிச்சு வச்சுட்டு இருக்க முடியாம். அவன் அவதரிக்க செய்தேயுமே கூட சிலருக்கு ஸ்பட்டமாக தெரியும்படியாக இருந்தது. அப்படிங்கிறது தான் வனவாச பிரசங்கத்திலே பலவாறு சொல்லப்படுகிறது. ராவணன் மாண்டு கிடக்கிற போது அந்த மந்தோதரி வந்து சொல்கிறா ஒரு வார்த்தை. அது சதுஷ்லோகி, அதாவது மந்தோதரி சதுஷ்லோகின்னு கூட பார்ப்போம். வியக்தமீஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா அநாதி மத்தியநிதனஹா தமசப்பரமோ தாதா சங்குச்சக்கரகதாதரஹா அப்படின்னு சொல்கிறது போல சத்தியபராக்கிரமனாக மானுஷம் ரூபமாசியதாய விட்டு சத்தியபராக்கிரமஹா அப்படின்னு சத்தியபராக்கிரமனாக இருக்கக்கூடிய ராமன் அவன் பெருமாளுடைய பரத்தத்தை அதிஸ்பட்டமாக கண்டு பேசுகிறாள் மந்தோதரி. அதே போல் விஸ்வாமித்திரருமே சொல்கிறார், இவர் யாருன்னா ராமன் யாருன்னு நினச்சிட்டு இருக்க, எனக்கு தான் தெரியும் அவன் யாருன்னு அப்படின்னு தான் ராமம் சத்தியபராக்கிரமம் அப்படின்னு சத்தியபராக்கிரமத்தோடு இருக்கக்கூடிய பரமதநாதனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தான் ராமனா அவதாரம் பண்ணியிருக்கான்னு பிராமணனாக இருக்கக்கூடிய எனக்குத்தான் தெரியும்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறார் ஒரு இடத்துல. அப்போ பெருமாளுடைய பரத்தத்தை அதிஸ்பட்டமாக ஆங்காங்கே அதை ஒழிச்சுட்டு வரணும்னு இருந்தாலுமே கூட ஆங்காங்கே தெரியும்படியாக இருக்குது. அதே போல் திருப்படி சொல்கிறார், அதாவது ஹனுமான் சொல்கிறார், ஆயதாஷ்ய சிவதாஷ்ய பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்கா கிமர்த்தம் ந விபூஷிதாகான்னு சொல்கிறார். அவர் சொல்கிற போது பகுவச்சனத்தை சொல்கிறார். எப்படி ஆயதாஷ்ய சுபிரதாஷ்ய பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்கா கிமர்த்தம் ந விபூஷிதாகான்னு சொல்கிறார். அப்படின்னா இவனுடைய கல்யாண குணங்கள், இவன் எப்படித்தான் இருந்தாலும் பரம பக்தனாக இருக்கக்கூடியதான
அவனை பார்த்துட்டு சதுர்புஜன் நிஜரூபத்தை காட்டினார்னு சொல்கிறோம். சதுர்புஜம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா அவருக்கு தானே இருக்கும். எம்பெருமான் ஒருத்தருக்கு தான் சதுர்புஜம் இருக்கும். ஆனால் சதுர்புஜத்தை பார்த்தபடியாக பரமபக்தராக ராமபக்தராக இருக்கிறபடினாலே அவர் அதை பார்த்து சொல்கிறார்னு சொல்கிறோம்னா அப்போ அவ்வளவு தூரம் அவனுக்கு வெளிப்படுத்தி தன்னுடைய பரமத்துவத்தை, அதாவது பரமதநாதன் தான் இங்கு வந்திருக்காங்கிறத தெரியும்படியாகத்தான் பல இடங்களிலே சிவசாதித்துள்ளான் அப்படிங்கிறது ஸ்பஷ்டமாக, அதாவது பரத்த வேஷத்தை ஆங்காங்கே காட்டி கொண்டு இருக்கிறாருங்கிறது தெரியுது. அதில் தான் பெருமாளுடைய பரமஸ்பஷ்டத்துவம் அப்படிங்கிறது நிரூபமாகிறது. அடுத்து மூணாவது துஷ்டகா, சந்துஷ்டகான்னு சொல்லணும். அதை பெருமாளுடைய அவதாரத்தை பேசுகிற ஆழ்வார் நம்மாழ்வார் சொன்னார், நாட்டில் பிறந்து படாதரப்பட்டு மரிசற்காயின்னு சொல்லுகிறார். படாத கட்டங்களையெல்லாம் தானும் படுகிறான். அப்படின்னா துஷ்டகானா சம்சாரிகள் உஜ்ஜீவனார்த்தமாக வந்து அவதரிக்க பெற்றோம்னு தான் திருவுள்ள முகந்திருக்கானா. பல கட்டங்களை தான் பட்டான் கூட உலகத்தாருக்காக வந்து நான் அவதாரம் பண்ணியிருக்கேனே அப்படின்னு பரம சந்தோஷத்தையே பெருமான் அடைகிறான்ங்கிறது. ராஜ்யம் வா வனவாசோ வா வனவாசோ மகோதயா அப்படின்னு பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ராஜ்யமாக இருந்தால் என்ன, வனவாசமாக இருந்தால் என்ன, எல்லாம் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு ரொம்ப ஆனந்தப்பட்டவன் எம்பெருமான்னா துஷ்டகா. கட்டம் வந்திருந்தாலும் அதை ஆனந்தமாக எடுத்துக்கொள்ளுகிறானோ இல்லையோ. இதை கம்பநாட்டாழ்வான்னு சொல்லுகிற பொழுது இது நாட்டுக்குள்ளேருந்து காட்டுக்கு போகணும்னு சொன்னபோது அவர் ஆனந்தப்பட்டாராம். எப்படி ஆனந்தப்பட்டார்னா, இப்பொழுது எம்மனாரோல் எம்புதற்கெளிதோ, இப்பொழுது எம் மனோரால் எம்புதற்கெளிதோ, யாரும் செப்பரும் குணத்தி ராமன் திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உரைக்க கேட்ட அப்பொழுதளந்த செந்தாமரையினை வென்றதம்மா அப்படின்னு ஆச்சரியமாக கம்பநாட்டாழ்வான் தெரிவிக்கிறார். வனமாச கட்டளையை கேட்ட உடனேவே அதை கேட்ட உடனே திருமுக மண்டலம் ரொம்ப அழகாக அவருக்கு அல்லிக்கமலக்கண்ணனாக இருக்கும்னு ஆழ்வார் தெரிவித்தது போல அப்படியே ராமனுடைய திருமுக மண்டலம் ரொம்ப குளிர்ந்து போச்சான். ஏன்னா சாதாரணமாக ராமனை பார்த்தா கண்ணு வந்து சிந்தாமரையாட்ட இருக்குவான். ஆனால் இந்த காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே கண்ணு இப்படி இருந்ததுன்னா அது இப்போ தான் பூத்திருக்கு பாரு ஒரு செந்தாமரை, அது மாதிரி அலர்ந்திருக்குன்னு சொல்லணும்னா அப்போ நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நேரக்கூடிய சந்தோஷத்தை தன்னுடைய சந்தோஷமாக கொண்டு மகிழ்பவன் தான் யாருன்னா துஷ்டகா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நாலாவது திருநாமம் புஷ்டகா. கீழே வந்து துஷ்டகான்னு பார்த்தோம். திருநாமத்தில் எம்பெருமானுக்கு ஏற்பட்டதான சந்துட்டதையை நிலைநாட்டுகிறது. இப்போது தான் அடையக்கூடிய சந்தோஷம் பார்க்குற வடிவத்திலேயே தோற்றும் ராமனிடத்தில். ராமன் எவ்வளவு ஆனந்தப்படுகிறான்னு பார்த்தோம்னா அப்படி ரொம்ப அழகாக இருக்கான் அவனுடைய திருமுக மண்டலம். அதைத்தான் புஷ்டகாங்கிற திருநாமத்தாலே சொல்லுகிறோம். ஏன்னா பெருமானுடைய திருமேனி எப்படி மாறிடுதான்னா நினைக்க ஒண்ணாதபடி திருமேனி புகரத்து காட்டும் என்கிற ரொம்ப அழகாக அப்படியே அவ்வளவு மிருதுவாக எம்பெருமான் ஆயிடுவார். ஏன்னா வனவாசோ மகோதயா அப்படின்னு சொன்னபோது கூட இவர் அவ்வளவு ஆனந்தப்பட்டாருன்னா ராஜ்யத்தை இழந்துட்டேனே, காட்டில் வந்து வசிக்க நேர்ந்ததேன்னு ஒரு நாள் எம்பெருமான் நினைத்ததே இல்லை. வனேவாசகா அப்படின்னா இந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்ததுனால தான். ஏன்னா அங்கே நிறைய 60,000 பேர் இருக்காளாம், 60,000 மாமியார்கள் இருக்காளாம். அவள்லாம் இருந்தால் அந்த புறத்தில் இவர் ஆனந்தமாக எப்படி இருக்க முடியும்? அவர் சொல்கிறாராம், சந்தோஷம் என்ன சந்தோஷம்னா நம்பிள்ளத்தானந்தனுடைய சிசுக்தியில் தெரிவிக்கிறார், பிராட்டியோடு ஏகாந்த வாசம் பண்ண பெறுவோம். நாட்டிலேருந்து காட்டுக்கு வந்துட்டோம்னா ஏகாந்தமாக நானும் பிராட்டியும் தனியாக இருக்கலாம், பரம பாகவதர்களோடு சகவாசம் பண்ண பெறுவோம் அப்படின்னு பாரித்ததனால ஏற்பட்ட சந்தோஷம் தான் அந்த இடத்துல சொல்கிறான். பாரித்தபடியே பேரு கிடைத்தது வைதேகி ரபசேகச்சிது சித்திரகூடே மயாசா அப்படின்னு வாய் வெறுவிரி அந்த சித்திரகூடத்திலே தானும் ஏகாந்தமாக பிராட்டியோடு இருந்ததாக இருக்கிறானே, அப்படி குளிரப்பத்ததான அவனுடைய திருமுக மண்டலமே அவனுடைய திருவடிவே அப்படி உகந்திருக்கிறதுன்னு சொல்லணும்னா அதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய தொட்டகா புஷ்டகா அப்படிங்கிற திருநாமத்தினுடைய அர்த்தம். மேலே சுபேக்ஷணகா, பெருமாளுடைய கண்ணழகு. இந்த கண்ணழகில் ஈடுபட்டவர்கள் சக்கரவர்த்தியும் சபரியும் திருவடியும் ஆவார்கள். இந்த 3 பேரும், சக்கரவர்த்தி அதாவது தசரதன், அதேபோது சபரி அந்த ரிஷியினிடத்தை தானும் கேட்டுக்கொண்டதாக இருக்கக்கூடிய சபரி மூதாட்டி, திருவடி அதாவது அனுமான், இவா 3 பேரும். ஏன்னா விஸ்வாமித்திரர் வந்து கேட்குறார், ஐயா உன் பிள்ளை எனக்கு யாக சம்ரட்சணத்துக்கு அனுப்பிச்சுடுன்னு கேட்டார். அதுக்கு அதாவது தசரதன் சொல்கிறது, இவன் என் பிள்ளை இருக்கானே அவனுக்கு 16 வயசு, ஏன்னா 16 வயசுக்கு மேலே இருந்தால் தான் யுத்தம் போடுறதுக்கு யோக்கியதை. அதனால சொல்கிறா அதாவது சொல்கிறத பார்த்தா அதாவது ஷோட வருஷோமே ராமஹா ராஜீவலோச்சனஹா அப்படின்னு ஷோடச வருஷோ ராமஹா மே ராமஹா ராஜீவலோச்சனா. என்னுடைய ராமன் இருக்கானே ராஜீவலோச்சனன், தாமரையை போல இருக்கக்கூடிய கண்ணு உடைத்ததான ராமன் இருக்கானே ஊனஷோடச வருஷா அப்படின்னா 16க்கு குறைச்சல்னு சொன்னார். 16 வயசு குறைச்சலாக இருந்தால் யுத்தத்துக்கு
யோக்கியதை இல்லை, அதனால் நான் அனுப்ப மாட்டேன்னு சொன்னார். இது கண்ணடகர் ஈடுபட்டது. அதே போல் அதாவது நம்ம ஹனுமான் தான் திருப்படி எப்படி அதை பிராட்டிகிட்ட சொல்கிறார்னா, ராமஹா கமலபத்ராட்சா சர்வசத்வ மனோகரா அப்படின்னு திருப்படியோட சம்பாஷணம் செய்யக்கூடிய பிராட்டியினிடத்து அவர் சொல்கிறார், எவ்வளவு அழகாக இருக்குது ராமஹா, ராமன் இருக்கான், எப்படி இருக்கான்னா கமலபத்ராட்சா, கமலத்தை போல இருக்கக்கூடிய திருக்கண்கள் அப்படின்னா அந்த கண்ணழகி என்ன பண்ணும் அப்படின்னா, பிராணிகள்னு சொல்லிட்டு எல்லாற்றையும் அந்த நெஞ்சையே கொள்ளுது பார். நான் ஒன்று யார், நான் ஒரு குரங்கு ஜன்மாவாக இருக்கிற என்னிடத்துல கூட ராமனுடைய அழகானது, அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அழகானது என்னை கொள்ளை கொள்ளுகிறதே அப்படின்னு சொல்லியிருக்கணும்னா, சர்வசத்வ மனோகரா, யாரெல்லாம் ராமனை பார்க்குறாளோ அந்த பார்க்கிறவர்கள் எல்லாம் அவனுடைய கண்ணிலே ஈடுபட்டு தன்னையே பறிகொடுக்கிறார்கள். கண்டவரதம் மனம் கவழும் கண்ணவரத்தம்மானை கண்டாள்களோன்னு, அதாவது திருக்கண்ணபுரத்துக்காக குலசேகர பெருமாளுடைய வாசனம், கண்டவரதம் மனம் வழங்கும், ராமனை கண்டதான கண்கள் இருக்கே, அந்த மனசு இருக்கே, அவர்கள் அவனிடத்து பறி கொடுத்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லணும்னா, அத்தனை அந்த பிரியமாக இருக்கக்கூடியதான ராமனை காணாதவனும் சரி, ராமனால் காணப்படாதவனும் சரி, உலகில் நிந்திக்கப்பட்டவனாவான் அப்படிங்கிறது. அப்போ உலகத்தார் நிந்திப்பது அது ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னைத்தானே நிந்திக் கொள்ளும்படியாக இருக்குமா ராமனை போய் சேவிக்கலையா. அப்போ சுபேக்ஷணா அப்படின்னா பற்ற திருவுள்ளம் அப்படிதான். எப்படி, அதாவது ராமனால் யாராவது ராமனை பார்க்கலைனாலும் சரி, ராமனால் பார்க்கப்படலைனாலும் சரி, உலகிலே நிந்திக்கப்பட்டவனாவான். அவன் தான் உலகத்தில் நிந்திக்கப்பட்டவனே அவன் தான். அதனால் உலகத்தார் நிந்திக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தன்னைத்தானே நிந்தித்து கொள்ள வேண்டும். ராமனை செய்விகளே அப்படிங்கிறது தான். ராமனை காண்பதே புருஷார்த்தம்னு சொல்றதா சுபேக்ஷணகாங்கிறதாக பட்டனுடைய நிர்வாகமாக உள்ளது. அப்போ ராமஹா அடுத்த திருநாமம், ஆறாவது திருநாமம் ராமஹா. ரமேதி இது ராமஹா. ரமு கிரீடாயாம் அப்படிங்கிற தாது, விளையாடுபவன் அப்படின்னு அர்த்தம். ரமுனா எல்லாரும் பந்து வச்சு விளையாடுறா, ராமன் எதை வச்சு விளையாடுறான், எம்பெருமான் பிராணிகளை வைத்து விளையாடுகிறான். அப்போ அது பந்து வச்சு விளையாடுறது ஒன்று. ஆனால் எம்பெருமான் தான் இந்த லோகத்திலே வந்து அவதரித்து ராமாஸ்து சீதையாசார்த்தம் விஜஹார பகுந்துதூன் அப்படின்னு வால்மீகி சொன்னதுபடி ராமஹா ச சீதாய சார்த்தம் அப்படின்னு சொல்லும்படியாக, அதாவது அவதாரம் பண்ணது பித்ரு சுஷ்ரூஷை, பிதாவினுடைய பரிவாக்கியம் செய்ய வேண்டும், தர்ம பிரவர்த்தனம் பண்ண வேண்டும், தேசவதா சமாராதனம் பண்ண வேண்டும். இதுக்காகத்தான் ராமனுடைய அவதாரமே. சிங்கார கேளிகளிலே பரம ரசிகர்னு புகழ்பெற்றதப்படியே சொல்லுகிறது ராமஹா. அதே போல் ராமஹா ரமதே அப்படின்னா உள்ளம் குளிரப் பெறுபவன் அப்படின்னு பொருள். உள்ளத்தை அப்படியே குளிர பண்ணி விடுறானா, அதனால அவனுக்கு குளிரப்பண்ணுமடுமையால் அந்த பொருளை கொண்டு அனுபவிப்பதே ஒரு பாங்கு. அப்படி அழகா அன்பர்களோடு கலக்க பெற்றும் அன்பர்களோட காரியத்தை தலைக்கட்டியும் உள்ளம் குளிருமவன் அப்படின்னா பக்தர்களோடு சேர்ந்து பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய காரியத்தை பண்ணிட்டு தான் உள்ளம் குளிர்கிறான் அப்படிங்கிறதுனால ராமஹா அப்படிங்கிற திருநாமம். மற்றொன்று அடுத்தது பார்த்தோம்னா, அந்த ராமஹான்னு சொன்னால் ரமயதீதி ராமஹான்னு சொன்னால் சத்தியேன லோகாஞ்செய்தி தீனாந்தானேன ராகவா குருன் சுஷ்யா வீரஹா தனுஷா இது சாஸ்திரவான்னு சொன்னபடியால் ராமனுடைய குணம் அப்படின்னு சொன்னால் அது பிரசித்தம். சௌஷீல்யங்கிற கல்யாண குணம், சௌலபியங்கிற கல்யாண குணம், சௌந்தர்யங்கிற கல்யாண குணம், பொறுமைங்கிறது, தயவுங்கிறது, வாத்சல்யங்கிறது, வீரங்கிறது, இப்படி பல கல்யாண குணங்களுக்கு கடலாக இருக்கின்றபடினாலே ராமஹா விராமஹா ரமயதீதி ராமஹா. இது அது ராமஹானா ரமயதீதி ராமஹா, இது விரமயதீதி விராமஹா அப்படின்னா விராமம் அப்படின்னா ஓய்வுன்னு அர்த்தம். பிறருடைய சௌத்திய வீத்திய பராக்கிரமங்களை ஓயச் செய்பவன். பிறருக்கு யாராவது இவன்ட்ட ராமன்ட்ட சண்டைக்கு வரான்னா அவனுடைய வீரமெல்லாம் போயிடும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இனிமேல் வீரப்படுறதுக்கு அவனுக்கு அவசியமே இல்லைன்னு அர்த்தம். பிறருடைய சௌத்திய வீர பராக்கிரமங்களை ஓயச் செய்பவன், பிறருடைய வாதத்தை ஓயச் செய்பவன். பிறர் யாராவது வாதம் பண்ண வந்தான்னா ரொம்ப அழகாக நறுக்கு தெரித்தார் போலே ராமன் சொல்லுவான். அதை கேட்டுன்னு போட்டோம்னா அத்தோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதாக இருக்கக்கூடிய விராமம் அப்படின்னா ஓய்வு. விராமாவது ஓய்வுன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட கல்யாண குணங்களை வாதங்களை செய்கிற போது பெருமாள் அவன் வாயினாலேயே க்ஷமை வேண்டும்படி ராமன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால் அபியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் தாம்பா சீதே சலக்மணா நகி பிரதிஜாம் சம்ஸ்கிருத்திய பிராமணேப்பியோ விசேஷதா அப்படின்னு ஒரு வாதத்தை விராமம் அடைய செய்தானன் என்பது. அப்படின்னா
நான் யார், என்னுடைய வாக்கு திருடப்பிரதாகான்னு சொல்ல முடியும், அதுக்கு தான் இது அர்த்தம். அப்படின்னா ராமன் ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அதை எப்படியாவது அதை நிறைவேற்றே கொடுப்பான். மற்றவர்கள் என்ன சொல்லியிருந்தாலும் அவர்கள் வேண்டுவதை இவன் பதில் சொன்னதை வச்சுட்டு அவர்களே ஆமாமா நான் சொன்னது தப்பு தான் அப்படின்னு அவர்கள் க்ஷமை கொள்ளும்படி எம்பெருமான் நடந்து கொள்வான். அதான் விராமஹா விரதா. தம்முடைய சம்ஜினி வாதங்களாலே பிறருடைய வாதங்களை விராமடைய செய்யும் ஆற்றல் விராமகான்னு கேள்வி பார்த்தோம். அவனுடைய வாக்கு, அதுதான் வாக்மீ ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகியானவர் ஒரு திருநாமத்தையே கொடுக்கிறார். வாக்மீ ஸ்ரீமான். அவ்வளவு அழகாக ராமன் பேசுவான். நான் உபதேசம் ரொம்ப பண்ணதில்லை, ஆனாலும் அவனுக்கு வாக்மீ ஸ்ரீமான்கிற பட்டத்தை கொடுக்கிறார். ஏன்னா பிறருடைய சமிச்சினீவாதங்களாலே தாம் விராமம் அடைவதும் விதண்டாவாத வைதிகேஸ்வருடைய பெருமாள் பக்கலிலே காண்பதுண்டு. அப்படின்னா பிடித்ததே பிடிவாதமாக சில இடங்களில் ராமன் காட்டுக்கு போகணும்னு சொல்ல போது காட்டுக்கு போகிறார். உடனே சீதையை நானும் வரேங்கிறா. உடனே அவர் என்ன பண்ணுறார், நீ காட்டுக்கு வரக்கூடாது, நான் மட்டும்தான் போவேன் அப்படின்னு சொன்னபோது, இல்லையா எங்கள் அப்பா சொல்லுவார் ஒரு காபுருஷனுக்கு என் பொண்ணை கொடுத்துட்டேன்னு அவர் சொல்லிடுவார் அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா அப்படியா, தன்னுடைய பிடிவாதத்திலிருந்து தான் விரதனாக கீழிறங்கி வந்து அவள் சொன்னதையும் ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ விரதா அப்படிங்கிற காரண விசேஷம் ஏற்படுகிறது. அப்படி பார்த்தா ராமனை விரதா அப்படின்னும் சொல்லலாம். அதுக்கப்புறமா மார்கா 9வது திருநாமம். மார்கதே இது மார்கா. மார்கணமாவது தேடுதல். எப்படி தேடினா தேடப்படுகிறவர் என்றபடி, தேடுகிறவர்னு சொன்னால் அப்படிங்கிற பொருளும் தேடுகிறவர் அப்படிங்கிற பொருளும் ஏற்படும், தேடப்படுகிறவர் அப்படிங்கிற பொருளும் சொல்லப்படும். ஏன்னா வேதாந்தங்களில் சோன்வேஷ்டவ்யா அப்படின்னு ஓதுகிறது. இப்போ பகவான் தேடத் தகுந்தவன் அப்படின்னு சொல்லுது. இந்த சிறிய உத்தித்தான் திருமங்கையாழ்வார் சொல்லும் போது நான்மறைகள் தேடியோடும் செல்வன் அப்படின்னு திருமங்கையாழ்வார் மங்களாசனம் பண்ணியிருக்கார். நான்மறைகள் தேடி என்றும் காணமாட்டா செல்வன் அப்படின்னு அருளி செய்கிறார். இப்போ உத்தர ஸ்ரீராமாயணத்தில் சம்பூகவதம் அப்படின்னு ஒரு கட்டம், அதில் தவம் புரிய தகாத ஜாதியில் பிறந்தான் ஒருவன் தண்டகாரணத்தில் குடும்பம் புரிய அதனாலேயே அயோத்தியில் ஒரு அந்தனுடைய குழந்தை இறந்து போக அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ராமனானவன் தேடும்படியாக எம்பெருமான்கிறவன் தேடத் தகுந்தவன். சில இடங்களில் கூட சொல்ல முடியும், எம்பெருமானை போய் பார்க்கணும்னா எம்பெருமானை தேடுறாளே, எங்கேயும் பெருமானுடைய ஒலி கேட்கறது, எங்கேயும் எம்பெருமானுடைய சொரூபம் உள்ளது, அவனை தேடித்தான் ஆக வேண்டுமா அப்படிங்கிறதுக்குன்னா எம்பெருமானை போய் சேருவதற்காகத்தான் உபாயத்துவம் என்னும் உபேயம் என்னும் சரணாகதி என்னும் சரண்யம் சரணஞ்ச துவாம் ஆகுர் திவ்யா மகர்ஷயா அப்படின்னு மூதலிக்கப்பட்டதான அர்த்தம் காட்டுகிறோம். இப்போ வழிகாட்டுகிறவன் அப்படின்னா இப்படித்தான் எம்பெருமானை தேட நாமும் கண்டோம் அப்படின்னு சொல்லாமான்னா எம்பெருமான் அவன் காட்டி கொடுக்க நாம் அவனை தேட முடியும், அவனோடு சேர்ந்து ஆனந்தப்பட முடியும். அப்படின்னா மார்கா அப்படின்னா வழியாக இருக்கக்கூடியவன். எம்பெருமான் நமக்கு வழியை காண்பிக்கிறான், வழியாக இருப்பவன், வழி காட்டுவன் அப்படிங்கிற பொருள் வரும். இப்போ வழின்னா நெறி அப்படின்னு ஒரு பரியாசப்தம். வழின்னு சொன்னாலோ நெறின்னு சொன்னாலோ அது ரெண்டு தான். வழின்னு சொன்னால் என்ன, ஒரு நல்லதை காட்டுறது தானே வழி. இப்போ பரியாயம் நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதியில் தெரிவிக்கிற போது நெறி காட்டி நீக்குதியோ அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாரையோ, பழனி காட்டி படுப்பாயோ இன்னும் கெடுப்பாயோன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாரோ இல்லையோ. அப்போ மார்கா அப்படிங்கிறது உபாயவாச்சகமாக சொன்னால் அதில் ஒரு தட்டும் இல்லை அப்படின்னு தெரிவித்துக் கொள்ளலாம். எம்பெருமான் மார்கா அப்படின்னா அவன் வழியாக இருக்கக்கூடியவன், வழியை காட்டுமவனும் கூட அப்படின்னு 10வது அதாவது 9வது திருநாமம் நேயா. அப்படின்னா நாயகன் அப்படிங்கிற பொருளுதான நேதாங்கிற சொல்லுக்கு எதிரான சொல். அப்படின்னா நாயகன் அப்படின்னு பொருள், எதுக்கு நேதா அப்படின்னு சொன்னால் அதுக்கு எதிரான சொல்லு தான், நேதாவுக்கு எதிரான சொல்லு தான் நேயா அப்படிங்கிறத. கட்டளை இடுபவனை நேதான்னு சொல்லுவோம். யார் ஒருத்தர் கட்டளை கொடுக்குறாளோ அவளை நேதான்னு சொல்லுவோம். கட்டளையிட பெருமவன் யார் ஒருத்தன் வாங்கிக்கிறோம் இல்லையோ, செய்வினை செயல்வினை செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ நேதா அப்படின்னு சொன்னால் நாயகன்கிற அர்த்தம். நேயகா அப்படின்னு சொன்னால் கட்டளை யார் இடுகிறார்களோ அவர்களுக்கு நேதான்னு பேர். கட்டளையை பெருமவன் அப்படின்னா அவனுக்கு நேயகா அப்படின்னு பேர். இப்போ அதை எப்படி சொல்லலாம், ஆழ்வார் தெரிவிக்கிறது ஆனை மெய்வரனடாய தெய்வம் மூவரில் முதல்வனாகி அப்படின்னு திருவாச்சரியத்தில் பாசுரம் இருக்குல்ல, ஆனமை வரனடாய தெய்வம் மூவரில் முதல்வனாகி அப்படின்னு ஆழ்வார் அருளிச்சிருக்கு. மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ அப்படின்னு சகல தேவர்களுக்கும் கட்டளையிடும்படியாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமாவதாரம் அப்படின்னு சொன்னால் அவனைத்தான் நேயகா அப்படின்னு சொல்கிறோம். அவன் நேயா என்னால் எம்பெருமான் அவன் கட்டளையிட பெருமவனாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த
அர்த்தம் நேயகாங்கிற அர்த்தம் புலப்படுகிறது. மேலே நயகா அப்படின்னா அந்யானு சர்வான் ஸ்வயம் நயதீதி நயகா அப்படின்னு பிறருடைய கட்டளையை எதிர்பார்த்து, பிறத்தியார் என்ன கட்டளை கொடுக்குறாளோ அதை எதிர்பார்த்து அப்படியே நடந்து கொள்வதாக இருக்கக்கூடிய கீழ் திருநாமம் தான் கீழே சொன்னது. இப்போ பதிம்பிஷ்ய ஆத்மேஸ்வரம்னு ஓதப்படுகிற பகவானுக்கு இருக்கக்கூடிய நேயத்தம் அதுதான் ஆக்ஞாப்பியத்தம் அப்படின்னு பேர். ஆக்ஞாப்பியத்தம் அப்படிங்கிறது அதைத்தான் என்ன சொல்லுவோம், நிர்பாதிகமாக உள்ளதான தன்மையை சொல்லுகிற விடம். நிர்பாதிகத்துவம் தனக்குன்னு இருக்கக்கூடிய தனித்தன்மை அதை சொல்லுகிற விடத்தில் சர்வ நிர்வாகத்துவமே என்னே அசாதாரணமாக சொல்லுகிறது. அசாதாரணமாக சொல்லுது, தனக்கே சுவாபாவிகமாக இருக்கக்கூடியதான நிர்வாகத்துவம். ராமனை போய் தன்னுடைய வாக்கால் சொல்லிக்கும் போது ஆத்மானம் மானுஷம் ராமம் தசரதாத்மவியம்னு தான் சொல்லிக்கிறான். ஆனால் நயகான்னு சொன்னால் எல்லாராலும் உணரப்படுவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பிறர் சொல்லும்போது அவனுடைய பெருமையை சொல்லியிருந்தாலுமே கூட தான் இல்லைன்னு சொல்லுவான். சரண்யம் சரணஞ்சத்வாம் அப்படின்னா பிரம்மாவே சொல்கிறார், எதிர்த்தட்டு நேதாவுக்கு எதிர்த்தட்டு தான் நேயகா. ஆனால் அர்த்தமே நயகான்னு சொல்லப்படுகிறதுல இருக்கக்கூடிய அர்த்தம் தான் இதில் நயதீதி நயகா அப்படின்னா கொண்டு போகிறவன் அப்படின்னு அர்த்தம். நயகானா கொண்டு போகிறவன், ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போகிறவன். ராமபிரான் அதாவது கொண்டு போகிறவன்னா ராமபிரான் தானும் தன்னுடைய சோதிக்கு புறப்பட்டார். இப்போ தன்னுடைய சோதிக்கு புறப்பட்ட போது கண்ணன் மாதிரி இருந்தாரானா தான் தனியாக உத்தரா புறப்பட்டார் கிருஷ்ணாவதாரத்தில். ஆனால் ராமாவதாரத்தில் இருக்கிறவாளெல்லாம் சேர்த்து கொண்டு போனான். அதான் கொண்டு போகவன் அப்படின்னு அர்த்தம். நயகா அன்னு சராசரங்களை வைகுந்தத்தேத்தி அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தது போல சராசரங்களை விட்டுட்டு எல்லா லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வாங்க, எல்லாரும் ஸ்ரீபகண்டது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டி கொண்டு சொன்னாலும் இல்லையோ அதைத்தான் நயதீதி நயகா அப்படின்னு குலசேகர பெருமாள் தெரிவித்தது போல அன்னு சராசரங்களை வைகுந்தத்தேத்தி அடலர பகையேறி அசுரதம்ம வெண்ணுன்னு ஆழ்வார் தெரிவித்தது போல முனிவன் வேண்ட திரள் விளங்கும் இலக்கவன பிரிந்தான் தன்னைன்னு தெல்லநகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் குலசேகர பெருமாள் தன்னுடைய அங்கநடு மதில் சூழ் அயோத்திங்கிற அந்த 10 பாசுரங்களால் சொல்லியிருக்காருன்னு பார்த்தா எல்லாரையும் எங்கு சென்னாலும் அடியோங்களையும் கூடவே அழைத்து செல்ல வேண்டும்ங்கிற ராமனுடைய உயர்ந்த எண்ணத்தை தான் நயகா அப்படின்னு தெரிவிக்கிறோம். அதுக்கப்புறம் 12வது அனயகா பாஷ்யத்தில் பட்டர் தெரிவிக்கிறார். அதாவது ரொம்ப ரசமாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். அயகா சுபாவ ஹோ விதிஹி, அது அயகா சுபாவ ஹோ விதிஹி சஹா அஸ்மாத் அந்யோ ஜெகதாம் நாஸ்தீதி அனயா அப்படிங்கிற பகவத் குண தர்ப்பண சீசுக்தி இதுதான் அதில் சொல்லப்பட்ட, அதாவது பட்டர் பராசர பட்டர் தான் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த பாஷ்யத்தில் இருக்கக்கூடிய சீசுக்தி எப்படி இருக்குன்னா அயஹா சுபாவஹோ விதிஹி சஹா அஸ்மாத் அந்யோ ஜெகதாம் நாஸ்தீதி அனயா பகவத் குண தர்ப்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது அமரகோஷத்தில் ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கா. அய சுபாவஹோ விதிஹி அப்படின்னா நன்மை பயக்கக்கூடிய செயலுக்கு அயம்னு பேர். ஒரு நல்லது விஷயம் இருக்குன்னா அதை சொல்லக்கூடிய விஷயத்துக்கு தான் என்னென்னு பேர், ஒரு நல்லது நடக்க போகிறது. அந்த நல்லதை சொல்கிறோமோ இல்லையோ அதுக்கு தான் அயம்னு பேர். நன்மை பயக்கக்கூடியதான செயல். இப்போ நாளைக்கு ராமருடைய ஒரு விசேஷம் சந்நிதி ஏற்பாடு ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், நயகா அனயகா. இப்போ நயகா அயம்னு சொல்கிறோம். அயம்னு சொல்கிறோம். ராமனை காட்டிலும் நன்மை செய்யக்கூடியவராதான் உண்டா அப்படின்னா வேறு யாருமே இல்லை. சோத்திரத்திரத்தில் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயா அப்படின்னு அதில் அனுத்தமம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயா அப்படின்னா உயர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு பொழியக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அதை அங்கே சொன்னோம். அதே மாதிரி அனயகா அப்படின்னு சொன்னால் பஞ்சமி சமாசத்தாலே, அதாவது பஞ்சமி பகுப்ரிய சமாசத்தாலே பொருத்தமுடையதாக இருக்கும். என்னது, தீங்கிழைப்பவர்களுக்கும் நன்மை புரிவதையே தன்மையாக கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் அது பேர் என்ன, அனயகானா யார் கெட்டது நினைக்கிறாளோ அவளுக்கு நல்லது கொடுப்பதையே தன்னுடைய சுபாவமாக கொண்டவன் தான் அனயகா அப்படிங்கிற அர்த்தம். அதுதான் இவ்விடத்திலே சொல்லப்படுகிறது. அதனால் யாராவது ஒருத்தர் ஒரு நல்லதே பண்ணலை, அதாவது நன்மை பேரிடலாவதொரு தீமையும் காணாதே தனக்கேற இடம் பெற்ற அளவிலே என் ஊரை சொன்னாய் என் பேரைச் சொன்னாய் என் அடியார் கொதுங்க நிழல் கொடுத்தாய் அவர்கள் விடாகி தீர்த்தாய் அவர்கள் ஒதுங்க நிழலை கொடுத்தாய்ன்னு சிலவற்றை ஏறிட்டு வடிமாங்காயிட்டுன்னு திபிசுக்திகள் பிள்ளை லோகாச்சாரியனுடைய ஸ்ரீசுக்தியில் எப்படி ராமாவதாரத்துலேயும் அதே மாதிரி தான். எப்படியாவது இவனுக்கு நல்லது ஒரு பேரை கட்டி நல்லது பேரை வச்சு ஒருத்தன் மாங்காய் ரொம்ப நல்லவன் ஆனால் அவனை திருடன்னு சொல்லி பட்டம் கட்டணும். அதுக்கு என்ன பண்ணுறது, வலியாக அவனை பிடிச்சி மாங்காய் கொலைக்கு கூட்டிகிட்டு போய் அவனோட பையில் மாங்காய் போட்டு மாங்காய் திருடிட்டான் மாங்காய் திருடிட்டான்னு சொன்னால் எப்படியோ அதுபோல் ராமன் என்ன பண்ணுறான், நல்லதே பண்ணாமல் இருந்தால் கூட அவனை கொண்டு வந்து என்னுடைய திருநாமத்தை சொன்னான்கிற ஒரு பெருமித்தத்தை கொடுக்குறானே அனயகா.
அப்படிங்கிறது விளங்குகிறது. அதைத்தான் என்ன சொல்ல அநேகா அப்படிங்கிறதுக்கு நான் வித்யதேனயா எஸ்மின் சா அப்படின்னு கொண்டா நயம் இல்லாதவர் அப்படின்னு பொருளும் கொள்ளலாம். நயமாவதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீதின்னு அர்த்தம். ராமனை தவிர வேற யாருக்கா நீதி தெரியுமா? ராமனை நீதியற்றவன் சொல்ல முடியுமோன்னா சொல்ல முடியாது. ஆனால் நீதி கண்ணனை சொல்லணும்னா நீதி அல்லாதன செய்தாயின்னு சொல்கிறா. கோபிகள்லாம் சொல்கிறா கண்ணனை பார்த்து. ஆனால் ராகவனை போய் அப்படி சொல்ல முடியுமானா வாலி போல்வார் சில பேர் சொல்ல முடியும். ஆனால் ராவணனே கடைசியாக ஒத்துக்கிறான் ராமன் ஒரு வீரன் அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய பெருமை படைத்தவன் தான் நயகா என்கிற திருநாமத்தாலே சொல்லுகிறோம். அனயகா அப்படிங்கிற திருநாமம். அடுத்தது 13வது திருநாமம் வீரகா. பகவானுடைய கல்யாண குணங்களிலே வீரியம், சௌரியம், பராக்கிரமம் 3 குணங்கள். 3 பார்த்தாலும் ஒன்னே மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சேனையில் இருக்கக்கூடிய ஒருவனாக தான் ஒரு ஆளை பூந்து அதில் அனாயாசமாக சண்டை போட்டு ஜெயிக்கிறது வீரன். 2வது அதுக்கு பேர் சௌரியம்னு பேர். அதுக்கு என்னென்னா அப்படி செய்கிற போது கூட தனக்கு கொஞ்சம் கூட பங்கமே ஏற்படக்கூடாது. ஒரு காரியத்தை பண்ண முள்ளு மேலே போட்டுட்டு கிழிச்சல் இல்லாமல் முள்ளுலேருந்து வேட்டி எடுக்கிற மாதிரி. அப்போ ராமன் தான் முள்ளுக்குள்ளே போனாலும் எவ்வளவு பேர் பெரிய வீரர்களாக இருந்தாலும் சரி அவனிடத்துல போய் சண்டை போட்டுட்டு தான் திரும்ப வரும்போது ஒரு அடி கூட படாமல் அப்படியே நலுக்கு சுலுக்கு இல்லாமல் வெளியில் வரணும். அப்படி சாமர்த்தியம் பட்டவன் தான் சௌரியம். பராக்கிரம்னா இப்படி பண்ணாலும் பெரும் போர் வீரர்களுக்கு இருக்க வேண்டியதான பராக்கிரம செயல் இப்படி 3மே ராமனுக்கு உண்டுங்கிறது தான் வீரகா அப்படின்னு சொல்லுகிறோம். வீரகாங்கிற சொல்லினாலே அதை 3 சேர்த்து தான் சொல்லணும். வீரகா, சௌத்யா, பராக்கிரமஹா அப்படின்னு 3 திருநாமங்களும். ரஜனீஷ விக்ரமைஹி அப்படின்னு சொல்லுகிறார். ராவணனே சொன்ன மொழி இதுதான். சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி அப்படின்னு உத்தரகாண்டத்திலே யுத்தகாண்டத்திலே தானும் தெரிவிக்கிறான். இது ராவணன் சொன்னதான மொழி. அதனால ராவணனே அப்படி சொல்லக்கூடாது, ராவணனும் சொன்னான். அப்போ அந்த ராமனுக்கு இருக்கக்கூடிய வீரச்செயல் புரிகிறது. சக்திமதாம் சிரேஷ்டா 14வது திருநாமம். அபரிமித சக்தியுக்தன் அப்படிங்கிற திருநாமம். சக்திமதாம் சிரேஷ்டான ரொம்ப உயர்ந்தவன். சக்திமதாம் சிரேஷ்டானா இவனுக்கு அபரிமிதமான சக்திகள் எல்லாம் இருக்கக்கூடியவன் அப்படின்னு பேர். ராமன் மகாசக்திமானாக இருக்கிறான். ராவணனை ஒரு நிமிஷத்தில் கொண்டு இருக்கலாம், ஆனால் கொல்லலை. ஏன் செய்யலை? கொல்லாவரக்கன இல்லை கலைந்தான கீர்த்தியம் பாடி போயின்னு ஆண்டாள் சொன்னாலே. இது சதுரமாவதில் சுழங்கிறவன் தலபத்துதிர போட்டின்னு திருப்பானாழ்வா தெரிவித்தாரே. எப்படியாவது ராமன் உடன்பட்டு அவனிடத்துல சரணாகதி கூட பண்ண வேண்டாம், மித்திரனாக வந்து கைகோத்து கொண்டாலும் பரவாயில்லை, சீதா பிராட்டி உபதேசித்தபடி. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவன் திருந்த வேண்டும்ங்கிறதுல ராமன் நினைத்தானோ இல்லையோ, அப்படி இருந்ததுனால தான் காலதாமதம் செய்யப்பட்டதை தவிர ராவணனை முடிக்கிறது ஒரு நிமிஷத்தில் எபெருமான் முடித்திருக்கலாம். ஆனால் அதை பண்ணவே இல்லை. ஹிதோபதேசம் பண்ணித்தான் கடைசியில் இதெல்லாம் பண்ணானா. இது எப்படி தெரியும்னா சக்திமதாம் சிரேஷ்டா, நான் ரொம்ப அபரிமிதமான சக்தி படைத்தவன் ராமன்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, ராவணன் வந்து வாலியிட்ட படாத பாடுபட்டிருக்கான். சண்டை போட்டுன்னா கஷ்டத்தில் தூக்கி உட்காந்து வச்சுட்டான். கரைக்கு போனால் சந்தியாவந்தனத்தை பண்ணான், வாலி கொண்டு விட்டான். அப்போ பயந்து போயிட்டான். உன்ட்ட சண்டை போடணும்னு சொல்லி வந்தவன் என்னடான்னு கேட்டால் உன்ட்ட மித்திரனா போயிடுறேன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டான் ராவணன். இது ஒரு பக்கம். அதே போல் கார்த்தவீர்யார்ஜுனன்னு ஒரு ராஜா, அவன் என்ன பண்ணான்னா ராவணனை கொண்டு வந்து பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுட்டான். கூண்டுக்குள்ளே வச்சு இருக்கிறவா லோகத்தில் இருக்கிறவாலாம் வந்து பார்க்க முடியாத ஒரு பார்வை பொருளாக மாற்றி விட்டான். இது கார்த்தவீர்யார்ஜுனன்ட்ட மாட்டின்றது. அந்த கார்த்தவீர்யார்ஜுனன் பரசுராமன் தனது கொடாலிப்படையால் ஆயிரங்களையும் அவங்கையே வெட்டுனவன் பரசுராமன். இப்போ பார்க்கணும், கீழேந்து பார்க்கணும்னா ராவணன் எவ்வளவு தாழ்ந்தவன்னா வாலிட்ட தோத்து போயிருக்கான், கார்த்தவீர்யார்ஜுனன்ட்ட தோத்து போயிருக்கான். அதுக்கப்புறம் இந்த கார்த்தவீர்யார்ஜுனன் பரசுராமன்ட்ட தோத்து போயிருக்கான். பரசுராமன் ராமனை பார்த்து பயந்து தன்னுடைய வாளையை கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ ராமனுக்கு இருக்கக்கூடிய பெருமை அப்பேற்பட்ட ராமனை நாம் போய் அவனுக்கு இருக்கக்கூடிய சக்தின்னு பார்த்தோம்னா சக்திமதாம் சிரேஷ்டா அப்படிங்கிற 14வது அந்த திருநாமம் அவனுக்கு மிகவும் ஒப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லவும் வேண்டுமோ. அப்படின்னா அவ்வளவு பெரியவன் எம்பெருமான் அப்படிங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஒரு அடியில் அவனை தொலைச்சிருக்கலாம், ஆனால் எவ்வகையினாலாவது அவன் அபிமுகனாக வருகிறானா, எப்படியாவது திருந்தி வருகிறானான்னு பார்க்க தான் காத்து கொண்டிருந்தபடினாலே அவனை என்ன சொல்கிறான், சக்திமதாம் சிரேஷ்டா. சக்தி இருந்தாலும் தன்னை விட ரொம்ப நொந்தவனிட போய் சண்டை போடுறது. சக்தி இருக்கணும், அவனிட சண்டை போட முடியும் என்பதை காண்பித்து அவனையும் புரியும்படியாக செய்வித்து அதுக்கப்புறமாக அவனை முடித்தான் அப்படிங்கிற சக்திமதாம் சிரேஷ்டா. 15வது நாமம் தர்மஹா. அப்படின்னா ஸ்ரீ ராம்பிரானாதவன் சாக்ஷான்
தர்மமாக சொல்லி இருக்கிறது. அவன் யாரு? தர்மமே சாட்சாத். தர்மம்னா ஆறுனா தர்மத்துக்கு ஒரு வடிவு கொடுக்கலாமா அப்படின்னு நான் ராமனை தான் சொல்லணும். கிருஷ்ணபக்திக்கு வடிவு கொடுக்கலாமா நம்மாழ்வார் சொல்லணும். நம்மாழ்வாரை எப்படி கிருஷ்ணபக்திக்கு வழியாக ஒரு வடிவமாக சித்திரமாக கொள்ள முடியுமோ தர்மத்துக்கு ஒரு வடிவு அப்படின்னு சொன்னோம்னா, தர்மத்துக்கே ராஜான்னு சொல்லணும்னா லோகத்தில் தர்மராஜானா யம தர்மராஜாவை சொல்லுவோம். ஆனால் தர்மத்துக்கு ஒரு உரு கொடுத்தால் எப்படி இருக்கும் என்னால் அது சாட்சாத் ராமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா, அப்பேற்பட்ட பல விடங்களில் அதாவது மாரீசனை சண்டைக்கு போய் அவனிடத்துல மாயமானா போன்னு சொல்கிறான் ராவணன். அப்போ மாரீசன் ராவணனுக்கு உபதேசம் பண்ணுறான். என்ன உபதேசம் பண்ணான்னா, அதுக்கு சொல்கிறான், ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாதுசத்திய பராக்கிரமஹா ராமோ விக்கிரகவான் தர்மஹா. ராமன் யார் தெரியுமா? சாட்சாத் தர்மையா. அவனிடத்துல போய் சண்டை போடான்னு நிறைய அவனுக்கு உபதேசம் பண்ணான். அது கூட கேட்கவில்லை. ஒரு கைகாலெலாம் முளைச்சிருக்கிற ஒரு தர்மம் ஒன்று, தர்மத்துக்கு கைகாலெலாம் முளைச்சி போச்சு. அது வேகமாக ஒரு 8 அடி உயரம் போகும்னா அது யாருன்னா அதுதான் ராமன் தான். அப்படி இருக்கக்கூடிய மாரீசன் சொன்னான் ராவணனுக்கு. ஆனாலும் அவன் கேட்கவில்லையே. பவான் நாராயணோ தேவா லோகானாந்தம் பரோ தர்மஹா அப்படின்னு பலவிதமாக பவான் நாராயணோ தேவா அப்படின்னு தானும் பிரம்மாதானும் சொல்லி போகிறான்னு சொன்னான். அவ்வளவு தர்மமாகவே சாட்சாத் தர்மமாகவே இருக்கக்கூடியவன் யாருன்னா அவன் ஸ்ரீராமன் அப்படின்னா ராமோ விக்கிரகவான் தர்மஹா. இது தெரியாமல் தானே அந்த தசரதனுக்கு இது தெரியல. தாம் பெத்த பிள்ளை தான் அவனுடைய திருவேணிக்கு அந்த தர்மமாக இருக்கக்கூடிய திருமேனிக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு நினச்சிருக்கணுமோ இல்லையோ? நினைக்கல. நினைக்காதனால காட்டுக்கு போகணும்னு சொன்னான். ஆனால் அதுதான் சாமானிய தர்மத்தை பிடித்து கொண்டு விசேஷ தர்மமாக இருக்கக்கூடிய ராமனை விட்டான் அப்படிங்கிறது ஒரு துர்லபம். அந்த துர்லபத்தினாலே அவன் போய் சேர்ந்தது சொர்க்கத்துக்கு. பராசர பட்டரும் நஞ்சியர் 2 பேரும் பேசிக்கிறா. அதாவது தசரதன் ராமனை பெற்றுட்டானே, ஆனாலும் அவன் சொர்க்கத்துக்கும் போனானா அப்படின்னு நஞ்சியர் கேட்குறா. அதுக்கு பராசர பட்டர் சொல்கிறா, ஐயா அவன் போயிருக்க வேண்டியது நரகத்துக்கு, ஏதோ பொழைச்சி போனால் ராமனை பெற்றதுனால. ஏன்னா ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொல்லியிருந்தான்னா 60,000 வருஷம் மலர்ந்து தானும் குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தான் பெண்டாட்டி சொல்லுவதற்காக காட்டுக்கு அனுப்பியிருக்க வேண்டுமா? கூடாது. ராமன்கிற அந்த போகு வருகவென்னு எப்படின்னு மலராள் கூந்தல்னு குலசேகர பெருமாள் தானும் அனுபவித்தபடி ராமனை போன்னு சொன்னால் 60,000 வயது 6,000 ஆண்டாக குறைந்து திரும்பிப்போ அப்படின்னு சொல்லி 6,000ஆனது 600ஆக மாறி 600ஆக திரும்பிப்போ அப்படின்னு சொல்லி வா போ வருகவென்னு இப்படி மலராள் கூந்தல்னு சொல்லும்படியாக அந்த தசரதனானவன் குழந்தைய தசரதனை முன்னாடி போக விட்டு முன்னடகை செய்விப்பான். 60,000 6,000ஆக குறைந்தது. அங்கிருந்து வா என்று முன்னடகை செய்விப்பான். 6,000 600ஆக குறைந்தது. திரும்பவும் போவும் என்று சொன்னால் 600 60ஆக மாறித்துன்னா தன்னுடைய வயதே குறைந்திருப்பதற்கு காரணமாக இருந்ததான ராமனை தானும் காட்டுக்கு அனுப்பினானே, அவன் போயிருக்க வேண்டியது நரகத்துக்கு. போனா போது ராமனை பெற்றானோ இல்லையோ, அதனால அவன் சொர்க்கத்துக்கு போனான்னு சொன்னோம்னா அப்போ தர்மமாக இருக்கக்கூடிய வடிவெடுத்தவன் ஸ்ரீராமன். அப்பேற்பட்ட ராமனை தர்மஹா அப்படிங்கிற திருநாமத்தாலே, அதனால தான் சக்கரவர்த்தியை போலே இழக்கைக்கு உறுப்பு. சக்கரவர்த்திங்கிற தசரதன் தான் இழந்தே போனானே அப்படின்னு வனவாளதாமனுடைய ஸ்ரீசுக்தியிலே தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட பெருவுண்டு தர்ம விதுத்தமஹா 16வது திருநாமம். தர்மஜர்களிலே தலைவனாக இருக்கக்கூடியவன். யாரெல்லாம் தர்மம் பண்ணுறாளோ அதில் ரொம்ப தலைவன் யாருன்னா அவன்தான் ராமிரான் சொல்லப்படுகிறதான தர்மத்தை நன்கு அறிந்தவன் அப்படிங்கிற அந்த உயர்ந்த தன்மை உண்டு ராமனுக்கு. ஆண்டாள் கண்ணனுக்கு சொல்ல திருநாமம் தர்மம் அறியா குறும்பன் அப்படின்னு சொல்கிறான். தர்மம் அறியாத குறும்பன். அதே போல் கண்ணனை சொல்ல போது பெண்ணின் வருத்தம் அறியாத பிரான்னு சொல்கிறா. ஆனால் ராமனை சொல்ல போது மனத்துக்கு இனியான்னு சொல்கிறா. அப்போ 2க்கு வித்தியாசம் இருக்கு. ஒருவர் அதாவது தர்மமே தெரியாத குறும்பன் யாருன்னா கண்ணனா, தர்மம் அறிந்தவன் யார் அப்படின்னா தர்மத்துக்கே உரு யாருன்னா அது ராமனா. ராமனை சொல்ல போது மனத்துக்கு இனியவன் சொல்கிறா. கண்ணனை தான் தானும் நோன்பு நோர்த்தாள் கனா கண்டால் திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்காக. ஆனால் அந்த கண்ணனை சொல்ல போது என்ன சொல்கிறா அப்படின்னா பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ராமனுக்கு எந்த திருநாமம்னா ராமபிரான் தர்மஜர்களிலே ரொம்ப தலைவனாக இருக்கக்கூடிய பிராட்டி. ராவணனுக்கு ஹிதம் உபதேசித்த காலத்தில் கூட விதிதசகி தர்மஜா அப்படின்னு பெருமாளை ரொம்ப தர்மசீலன் ராமன். அவன் சொன்னால் புரிந்து கொள்ளுவான். அப்பேற்பட்ட தர்மம் என்னதுங்கிறது அப்படி சொல்கிறத பார்த்தா சரணாகத வத்சலன் அப்படிங்கிறத பிராட்டி தானும் ராவணனுக்கு உபதேசம் பண்ணுகிறார். சரணாகதர்களிடத்திலே அன்பு பூண்டிருப்பது தான் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய கடைப்பிடிக்கக்கூடிய தர்மமாகவே எம்பெருமான் கொண்டான்னு நன்கு அறிந்தவர்கள் அத்தை புரிந்து கொள்ளுவார்கள். அப்படின்னா நன்கு அறிந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் இது அர்த்தம் நேரடியாக அப்படி இல்லை. ஆனால் அனுஷ்டானம் அந்த தர்மத்தை நன்கு அனுஷ்டிப்பவர் அப்படிங்கிற பொருளில் அத்தை கொள்ள வேணும்னா
ராமாயணத்தில் சரணாகதிகள் யாரெல்லாம் பண்ணினார்களோ அவர்களிடத்திலே வாத்சல்யத்தை காண்பித்தவன் தான் ஸ்ரீராமன் அப்படிங்கிறவன். ராமன் அப்படிங்கிறவன் தர்ம விதுத்தவன். தர்மத்திலே யாரெல்லாம் நிலை நிற்கிறார்களோ அவர்கள் எல்லாவற்றுக்கும் தலைவன் அப்படிங்கிற காகம் சரணாகதி பண்ணித்து அந்த காகத்திலே காகம் எப்படி பிராட்டியினிடத்திலே அபசாரப்பட்டாலுமே கூட த்ரீன் லோகான் பரிகிரமிய என்று 3 லோகத்தை சுற்றி வந்த பிற்பாடும் கூட அந்த பிராட்டியானவள் அந்த விரதனாக இருக்கக்கூடிய ராமனிடத்திலே உன்னிடத்தில் சரணாகதி பண்ணித்து பண்ணவே இல்லை. ஆனால் கொண்டு வந்து காக்காவை கொண்டு வந்து இப்படி திருப்பி போட்டு ராமனுடைய திருவடியிலே அந்த காகம் வந்து விழுவதாகத்தானும் போட்ட பிற்பாடு உன்னிடத்திலே சரணாகதி என்று வந்திருக்கிறான். அவனை நீ ரட்சித்தே ஆக வேண்டும் என்று பிராட்டி பிரார்த்தித்த போது சித்திரகூடத்திலே சிறுகாக்க முலதீண்ட என்று நடந்த இந்த சம்பவத்திலே பிராட்டி தானும் சொல்ல ராமாயணத்தை கேட்டான். தர்மத்துக்குன்னு ஒரு உறுப்பாக இருக்கக்கூடிய ராமன் அந்த காகத்துக்கு சரணாகதி செய்து அதுக்கு நல்ல கதி. காகம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான்னு சுவாமி பிள்ளவலாரியன் தெரிவிப்பது போல அந்த ராமனானவன் சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கக்கூடிய ராமன் தான் தர்ம விதுத்தமன், தர்மஜர்களிலே தலைவன் அப்படிங்கிறத சொல்ல வேணும். இந்த நாளிலே, இந்த நல்ல நாளிலே இந்த ராமனுடைய கல்யாண குணங்களை அந்த சமிருத்தியை எல்லோரும் அனுபவித்து கொண்டு இந்த அதாவது இதெல்லாம் அடியே சொன்னதுக்கு இதுக்கு பெரிய உபகாரம் பண்ணவர் அப்படின்னா சுவாமி ஸ்ரீ பதிபாதிபயங்கர வண்ணங்கராச்சாரிய சுவாமி தானும் சகஸ்ரநாம ராமாயணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு ஸ்ரீகோசத்திர சுவாமி அருளியிருந்தார். ஸ்ரீமத் உபயவேதாந்த மகாவித்வான் பெருமாள் கோயில் பதிபாதிபயங்கர வண்ணங்கராச்சாரிய சுவாமி எழுதியதான சகஸ்ரநாம ராமாயணம் அப்படிங்கிற அந்த ராமனுடைய 16 இந்த ஸ்ரீ விஷ்ணு சமஸ்தாம் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய அந்த ராம திருநாமங்களை எடுத்து அதுக்கு பலவாறு சுவாமியும் அலசி ஆராய்ந்து அருளியுள்ளார். அதில் அடியேன் ஏதோ கடைசியாக சொல்றது காக்கம் அப்படின்னு சொல்றது போல அந்த காக்கை எப்படி கபகவா என்று சொல்லுமோ அதுவும் அது காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்கிறதாக அதனுடைய காக்கையினுடைய தாய் நினைத்து கொள்ளுமோ அதுபோல் அடியேனும் ஏதோ ராமனை பற்றி சொல்ல வேண்டும். இந்த நாளிலே ராமாவதாரத்தினுடைய சிறப்பு எல்லோரும் கேட்க வேண்டும், ராம பக்தி ஏற்பட வேண்டும். ராமனை போல அப்படின்னு சொன்னால் ராம பக்தர்கள் அப்படின்னு சொன்னால் ராமனுக்கு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த அபரிமிதமாக இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் எல்லோருக்கும் அதனுடைய வாசனை பட்டு நாமும் ராமபக்தனாக மாறி உலகத்திலே நல்லது நடக்கும்படியாக, நல்லது நடந்தால் அதில் நாமுமே கலந்து கொள்ளும்படியாக, அந்த நாம் நல்லது நடந்து கொள்ளும்படியாக இருந்தாலும் அதை பலரோடு அதை ஈடுபடுத்த வேண்டுமாக நாமும் பிரார்த்தித்து கொண்டு உலகமே சர்வே ஜனா சுகினோ பவந்து என்று ராமே ராஜ்யம் பிரசாசதி என்று சொல்லும்படியாக ராமோ ராம இதி பிரஜானாம் அபவங்கதாக அதாவது ராமோ ராம இதி பிரஜானாம் அபவங்கதாக ராமராஜ்ய பிரசாசத்தின்னு சொல்லுகிறபடியே ராமராஜ்யமே ஏற்பட வேணும், இந்த உலகமே வாழ்ந்து போக வேணும் அப்படிங்கிறதாக இந்த பொலிக என்ன எப்படியெல்லாம் இந்த உலகமே வாழ்ந்து போக வேணும் அப்படிங்கிறதாக இந்த நன்னாளிலே ராமனுடைய திருவடிகளிலே அத்தனையும் பிரார்த்தித்து கொண்டு ராம பக்தர்கள் அத்தனுடைய திருவடிகளிலுமே பிரார்த்தித்து கொண்டு இது கொஞ்சம் வேகமாக சொல்லியிருக்கேன். இந்த வேகமாக சொன்னதையும் ஏன்னா இவ்வளவு அர்த்தங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாக சொல்லியிருக்கேன். இதை கேட்டு அதில் நன்றாக அபியசித்து கொண்டு நன்றாக கேட்டுக்கொண்டு ராமனுடைய அதாவது சுவாசமாகவே இன்று பூராக இருக்க வேணுமாக பிரார்த்தித்து கொண்டு அதாவது ஸ்ரீமதே ரமஜாமாத்திரு முனீந்திரா மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாது நித்தியஸ்ரீர் நித்தியமங்கலம் என்ன சக்கரவர்த்தி தருஜாய் சார்வபௌமாய் மங்களம் என்று சொல்லி ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். சகஸ்ரநாம அத்தியாயத்தில் மற்றொரு விஷயம் உண்டு. அதாவது 1000 திருநாமங்களுக்குள்ளே மிக முக்கியமான திருநாமம் என்ன அப்படின்னு பார்வதி தேவி கேட்க கேனோ பாயேன லகுனோ பிட்டோர் நாம சகசிரகம் பட்டிதே பண்டிதே நித்தியம் சோதுமிச்சாம் மெகம் பிரபோங்கிற இந்த கேள்வியை கேட்க அதுக்கு சிவபெருமான் அதாவது ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகிற சிவபெருமான் ஸ்ரீ ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே அப்படிங்கிற இது எல்லாத்துக்கும் யார் ஒருத்தர் எந்த ஒரு உபாயமாக இருந்தாலும் எந்த ஒரு வழியாக இருந்தாலும் எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் எது ஒரு கட்டத்தையோ துக்கத்தையோ வழியையோ உபாயத்தையோ தேடி யாரொருத்தர் வருகிறார்களோ அவர்களுக்கு உகந்ததான திருநாமம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இது பார்வதி தேவி கேட்குறா சிவபெருமானிடத்தில். சிவபெருமான் இதுக்கு பதில் சொல்கிறார்,
ஸ்ரீ ராம ரமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராமநாமவராரணே. இது ஒரே ஒரு வழி, என்ன உபாயம் என்னன்னா ஸ்ரீராம 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 அப்படிங்கிற ராமங்கிற திருநாமம் தான். இது 1000 திருநாமங்களுக்குள்ளே மிக முக்கியமாக 1008 திருநாமங்களுக்குள்ளும் ரொம்ப முக்கியமான திருநாமம் எது அப்படின்னா ராமஹா அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த திருநாமமே அப்படிங்கிறது இதிலிருந்து புலப்படுகிறது. இது பார்வதி தேவி கேட்க பரமசிவனார் தானும் பதில் சொன்னார்ங்கிறது அதே சகஸ்ரநாம அத்தியாயத்திலே கடைசியிலே நாமும் பார்க்கிறோம் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும்.